வணக்கம் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபி தமிழ். ஆலே இல்ல பெல்லு vlogsக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபேமிலியில எல்லாரையும் மீட் பண்ணது, அப்புறம் மாப்பிள்ளைக்கு சேலஞ்ச் கொடுத்து மாப்பிள்ளைய வச்சு செஞ்சதுன்னு எல்லாமே பார்த்திருப்பீங்க. வெளியே போலான்னு கூட்டு வந்து கடைசியில சேலஞ்சில கொண்டு வந்து விட்டானுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல வீட்டுல ஃபாத்தியா வந்தது, அப்புறம் மாப்பிள்ளைய சர்ப்ரைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்றோன்னு காமெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. சோ மக்களே, எல்லாம் ரெடியா? அப்படின்னா கேட்க போறீங்க. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தான இருக்கேன். கொங்காங்கோ மாட்டாங்கல்லி மாற்ற வர ஜாலி. நல்ல வாசனை வருது. சமய வாசனை அடிக்குது. செஞ்சிட்டீங்களா அதுக்குள்ள? கறி கிரேவி நாட்டுக்கோழி கறி. அதான் இங்க தம் போட்டு பிரியாணியா? நெய் சோறா? தம் போட்டு பிரியாணி. ஐயோ பிரியாணி வருது. நெய் சோறு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப நடக்க போற ஃபாத்தியாக்காக என்னெல்லாம் ஃபுட் ரெடி பண்ணிருக்காங்க எங்க மாமி சொல்ல போறாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கு. எனக்கு மாம்பழம் கொடுக்கல. இங்க இங்க மேடம் வச்சிருக்கேன். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. புதுசாக பார்க்குற யாருக்காச்சும் இந்த ஃபாத்தியானா என்ன, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். இந்த ஃபாத்தியா எதுக்கு பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருந்த முன்னோர்களை நினச்சிட்டு அவங்களுக்காக ஃபாத்தியா பண்ணுறது தான் இது. ஃபாத்தியா முடிச்சுட்டு எல்லாருமே இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ வந்து கேக் வாங்கியாச்சு. கேக் எதுக்குன்னா நம்ம பஷீர் பாய்க்கு க்ரூம் டு பீன்னு போட்டு கேக் வெட்ட போகிறோம். அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு கேக்கு, கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு கேக்கு. இது எங்கள் பிளானு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பவர் கட் வேறையா. ஸோ கரண்ட் இல்லையா, கேக் வந்து உருகிடும் அப்படின்னு சொல்லி தலைவர் பயமுறுத்தி அனுப்பியிருக்காரு. நாங்கள் முடிஞ்சதை கொஞ்சம் சீன் பார்த்து போயிட்டு கேட்டுட்டு கேக் வெட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை பத்திரிக்கை இருக்கு? நம்மளா எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? இங்க பாரு, அவன் வெட்டணும், நாங்க இப்படி வைப்போம். இல்ல, அவன் வெட்டிடாடி நவுண்டானே கேக்க தூக்கிட்டு நம்ம ஓடி போய் சாப்பிடுறோம். பச்சை மாமா இப்படி வெட்டுவாங்கல, வெட்டனால எடுத்து பச்சை மாமா. ஏய், அப்படியே சாப்பிடுறது இல்லமா? நான் சொல்றேன் பாருமா. வீணா போயிருமேடா. ச்சே. இதெல்லாம் அறிவு இருந்தா தான குழந்தைக்கு இருக்கிற மூளை இருக்குதால. நாக்கு புடிங்க நம்ம கேக்குறேன். இப்படி அசிங்கம் பண்றாங்களே. தெரியுமா? சர்ப்ரைஸ் ஆவுடா. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சர்ப்ரைஸ் ஆனால பரவாயில்ல, திருப்பி நடிங்க கொஞ்சம் லைட்டா. வாவ் சொல்றா. இங்க பாருடா, க்ரூம் டு பீ வாவ் சொல்றான். பார்க்கவே இல்லடா. இதுக்கு வாவ் சொல்லு. இது நல்லா இருக்கு. இது சர்ப்ரைஸ். இது தெரியும், அத சொல்லிட்டாங்க. தூங்க மாதிரி எழுப்பி விட்டு சர்ப்ரைஸ்னு போய் சொல்லிட்டு கீழ வேற போனே. 4 பேர் சொன்னாங்க கேக் கேக் கேக்னாங்க. அப்ப வெட்டுங்க. டேய் வெட்ற நீ தான வெட்டணும். இது அப்பு வரைக்கும் வந்துச்சுனாங்க. இன்னொரு 10 minutes. No 2 minutes. அது வரைக்கும் எல்லாரும் வந்து நின்னு போட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒரே சர்ச்சில் அந்த சிலுவையை பிடிக்கிற மாதிரி 2 பேரும் பூச்சி நிக்கிறாங்க.
எல்லாத்தையும் கிழிச்சிட்டு போயிடாதீங்கடா. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இவங்க தான் எங்களோட அப்பா வாப்மா. யூடியூப் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இவங்க தான் எங்களோட தாத்தா பாட்டி, சிராசுதீன் அண்ட் சயீத் அலி ஃபாத்திமா. நாங்கள் எல்லாருமே இவங்களை நெம்லி அப்பா நெம்லிமான் தான் கூப்பிடுவோம். இவங்களுக்கு மொத்தம் 7 பசங்க. நீங்க இந்த போட்டோல பாக்குறவங்க தான் அந்த 7 பேருமே. இதுல ஃபர்ஸ்ட் பையன் ஷானவாஸ், செகண்ட் பொண்ணு லைசா பானு, தேர்ட் பையன் காதர், ஃபோர்த் பையன் நௌசாத், ஃபிஃப்த் பொண்ணு சகர் பானு, சிக்ஸ்த் பொண்ணு மெஹர் பானு, செவன்த் பொண்ணு ராபியா பானு. இப்படி ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து தான் நாங்க எல்லாருமே வந்தோம். அதனால தான் இந்த போட்டோவும் சரி இந்த கல்யாண ஃபங்க்ஷனும் சரி ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்றோம். கேக் சூப்பரா இருக்கு. வாயிலிருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணு. கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. ஃபேஸ்ல மறைக்கிற மாதிரி இப்படி லைட்டா பூசிக்கலாமா? ஆப்டிகல் இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. மாப்ளை இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா நாங்கள் வந்து டிரான்சிஷன் ரீல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஸோ அதை தான் எடுக்கலான்னு போயிட்டு இருக்கோம். நல்ல பிளேஸாக பார்த்துட்டு கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எல்லாரையும் திரட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ போயிட்டு அந்த டிரான்சிஷன் ரீலுக்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இடத்துல போய் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நாளைக்கு மண்டபத்தில் வச்சு கோட் ஷூட்லாம் போட்டு பிளான் என்ன நடக்க போய் தெரியல. அப்போ ஓகே, நான் உங்கள் கொஸ்டின் வந்துடுறேன். ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்படி பல டேக் எடுத்த அப்புறம் அப்படி நாங்க என்னதான் பண்ணிருக்கோம்னு பாக்குறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மேல லிங்க் தரேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படியே எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு நாங்க ரெடியாகி கிளம்புறதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. இப்ப நாங்க டைரக்டா மண்டபத்துக்கு தான் கிளம்ப போறோம். நீ தானே கூட்டு வரேன். ஆமா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க நைட்டு மண்டபத்துல என்னெல்லாம் அரட்டை அடிச்சோன்றதை பார்க்க போறீங்க. அந்த அதுவும் இல்லாம அடுத்த நாள் காலையில வெட்டிங் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போறீங்க. சோ அந்த வீடியோல நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மக்களே.